ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினார். அதுலேருந்து நாம் ஒவ்வொரு பக்தரோட அனுபவமாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் திருமதி தாராபாய் சதாசிவ் தார்கட் அவர்களோட அனுபவத்தை நம்ம கேட்டோம். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ சாயி பாபா ஷிரடியில ஸ்தூல ரூபத்தில் இருக்கும் பொழுது இவங்க அவர் பக்கத்தில் போயிட்டு உட்கார்ந்தா அப்படி ஒரு மன அமைதி கிடைக்குமா, மனசுல நிம்மதி கிடைக்குமா, எந்த ஒரு வழியும் உடல்ல நமக்கு என்ன உபாதை இருந்தாலும் எதுவுமே ஒரு பொருட்டாவே இருக்காதாம். உடம்பு மட்டும் இல்லை, நம்ம மனசுல என்ன வேதனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன ஒரு டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே அவங்களால உணர முடியாதாம். உடம்புன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற பிரஜை கூட இல்லாம மணிக்கணக்கா பாபாவோட அந்த பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பேரானந்த பெருநிலையை தான் அவங்க அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்மளால பாபா கிட்ட இப்படி ஈர்க்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா அது பாபாவோட சக்தி மட்டும் இல்லை, பாபாவோட காருண்யம் கலந்த அந்த அபரிமிதமான சக்தி தான் நம்ம எல்லாரையுமே ஷிரடியை ஒரு ஸ்வர்கலோகமா நினைக்க வைக்குது. அதுதான் ஷிரடியை ஒரு ஸ்வர்க்கமா நமக்கு மாத்தி கொடுத்தது அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ சாய்பாபா மகா சமாதி அடைஞ்சது அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு வலி, ஒரு நஷ்டம், ஒரு துக்கம். அதை விவரிக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பாபா நம்மளோட தான் இருக்காரு, நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு, நம்மளோட எப்பவுமே அவர் கண்காணிச்சிட்டு இருக்காரு, நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்காக நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸை பாபா கொடுத்துட்டே தான் இருக்காரு. இது பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமும் இதெல்லாம் ஊர்ஜிதமாகிற அளவுக்கு தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு. இருந்தாலும் அவர் இருந்த பொழுது இருந்த நிலையே வேற அப்படிங்கிறாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு, இந்த ஆன்மா இல்லை இந்த இடத்துல, இந்த ஆன்மா போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த உடம்பு, அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்போ இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் இருக்கும் பொழுது இருந்த அந்த ஆனந்தத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த சுகமான அந்த அனுபவங்களை இப்போ அனுபவிக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்காக பாபா இல்லவே இல்லையா, முற்றிலும் இங்கேருந்து அப்படியே வேனிஷ் ஆயிட்டாரா அப்படின்னு சொன்னா அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா நமக்கு நடக்கிற இத்தனை அனுபவங்கள் இது எல்லாமே ஊர்ஜிதப்படுத்துது பாபா நம்மளோட தான் இருக்காரு அப்படிங்கிறத. இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அவங்க லைஃப்ல நடந்த சில எக்ஸ்பீரியன்சஸ் இப்போ ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு மேபி 1915 அந்த காலகட்டத்தில் தீவிரமான தலைவலியா, அதாவது மண்டையை பிளக்கிற மாதிரி அப்படி ஒரு தலைவலி இருந்துதான். இதுக்காக அவங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய மெடிக்கேஷன்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க பஞ்சக்னஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகாதார மையத்திலையும் அவங்க அட்மிட் ஆகி நிறைய சிகிச்சையெல்லாம் பெற்றாங்க. ஆனால் எந்த சிகிச்சையுமே அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கவே இல்லை. அவங்க இனிமே நம்ம உயிர் வாழறதே வேஸ்ட்டு, இப்படி ஒரு வழியோட நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியும் நம்ம சாக தான் போகிறோம், அது ஏன் அந்த புனித பூமியான ஷிரடியில் போய் நம்ம சாகக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணுது. உடனே இதை பற்றி அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஷிரடிக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு ஷிரடிக்கு கிளம்புறாங்க. இவங்க கோப்பர்கானை சேர்றாங்க. கோப்பர்கான் வந்ததுக்கப்புறம் அங்கே கோதாவரியை அவங்க கடக்க வேண்டிய சிச்சுவேஷன். கோதாவரி நதிக்கரைக்கு வந்த உடனே அவங்களுக்கு தோணுது, எப்படியும் நம்ம சாக தான் போகிறோம், இந்த புனித கோதாவரியில் ஒரு தடவை நீராடிட்டு சாகலாமே அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணுது. ஆனால் அவங்களுக்கும் தீவிரமான தலைவலி. கோதாவரி நீர் அப்படியே ஐஸ் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க தண்ணியில் போயிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா நம்மளோட வலி அதிகரிக்கும், இல்லை நம்மளோட மரணத்துக்கே அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியும் நம்ம சாக போகிறோம், பரவாயில்ல இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோதாவரியில் நீராடுறாங்க. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு கருணை, பாபாவோட கருணை, என்ன ஒரு பேரருள் பாருங்க. அந்த மாதிரி அவங்க நீராடிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட தலைவலி சுத்தமா போயிடுச்சாம்.
அந்த தலைவலி அப்போதைக்கு மட்டும் போகல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தலைவலியே வரலையாம். அவங்க சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு தலைவலியை வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு சில் தண்ணியில போயிட்டு குளிக்கிறத கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் திங் எனக்கு. ஆனால் இங்கே நான் ஷிரடிக்கு போகிறேன், நான் பாபாவை நினச்சி அந்த கோதாவரியில் நீராடினதுனால பாபாவே என்னோட அந்த வலியை வந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு அனுபவத்தையும் அவங்க வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்கிறாங்க. இது வந்து 1927ஆம் ஆண்டு நடக்குது. 1927ஆம் ஆண்டு இவங்க குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஷீரடிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஷீரடிக்கு வராங்க. அந்த தருணத்தில் இவங்க வந்து 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வயிற்றில் இருக்க அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை இறந்து போச்சுங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு. இவங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி நீல நிறமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ரத்தம் வந்து விஷமா மாறுதுங்கிறது இவங்களால நல்லா உணர முடியுது. ஆனா அந்த குழந்தை வந்து தானா டெலிவரியும் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு வந்து ஷீரடியில எந்த ஒரு மருத்துவச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, மிட்வைஃப்னு, அந்த மாதிரி யாருமே இவங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க கணவர் வந்து அகமது நகருக்கு போறாரு. அங்க போயிட்டு ஏதாவது மருந்து கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தேடி பார்த்து அங்கேருந்து மருந்து வாங்கிட்டு வராரு. அந்த மருந்தை இவங்க சாப்பிட்றாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உடம்பு ஃபுல்லா நீல நிறமா மாறிட்டே இருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கணவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சக்கோரிக்கு போறாரு. சக்கோரியில போயிட்டு உபாசனி மகாராஜை பார்த்து அவர்கிட்ட வந்து நம்ம மன்றாடி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் கேட்கலாம், இந்த நிவாரணம் ஏதாவது ஒன்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கோரிக்கு போறாரு. உபாசனி மகாராஜ் அவர்கள் ஒரே வார்த்தையில அவருக்கு பதில் சொல்றாரு. சிறந்த மருத்துவரும் மருத்துவச்சியும் அங்க இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அவர் தான் சிறந்த டாக்டர் அண்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இங்க உபாசனி மகாராஜ் டாக்டரும் நர்ஸும் அங்க இருக்காருன்னு அவர் குறிப்பிடுறது யாருன்னா ஸ்ரீ சாய்பாபாவை தான். அதனால நீங்க ஷிரடியை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் சொல்லி முடிக்கிறாரு. அவர் வந்து எந்த மருந்தோ இல்லை எந்த ஒரு நிவாரணத்தை பத்தியோ அவர் சொல்லலை. இவங்க ஹஸ்பண்ட் வந்து சக்கோரியிலேருந்து ஷிரடிக்கு வர்றாரு. அந்த நேரத்தில் இவங்க மனைவி வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. அதாவது மொத்தமாக அவங்க வந்து மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தை பிரசவிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆகுது. இந்த குழந்தை எப்படி டெலிவரி ஆச்சுன்றது இவங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ மயக்க நிலையில தான் இருந்த, ஆனா அந்த மயங்கிய நிலையிலேயே வந்து நீ எங்ககிட்ட சொல்ற இந்த மாதிரி பாபாவோட உதி தீர்த்தத்தையும் எனக்கு கொடுங்க. அதை கொடுக்கும் பொழுது எனக்கு வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு நீ தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த. நீ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நாங்கள் அந்த வயிற்றுல இறந்திருக்கிற அந்த குழந்தையையும் அப்புறம் மற்ற கழிவுகளையும் நீ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தான் அந்த மாதிரி பேசினதாகவோ இல்லை அந்த குழந்தை தன்னோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததோ அந்த கழிவுகள் அகன்றதோ எதுவுமே இவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு மயக்க நிலையில தான் இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் கூட 1 மாதம் அவங்க மயக்கத்திலே இருந்திருக்காங்க. 1 மாதம் கழிச்சு தான் அந்த மயக்கம்லாம் அவங்கக்கிட்டேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்து அவங்க உடம்பு வந்து ஓரளவுக்கு சீராச்சான். இது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இது வந்து இவங்க உயிரை இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டது அப்படின்னா அது வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட காருண்யமும் அவரோட அருள் இல்லாமல் என்னோட உயிர் வந்து காப்பாற்றவே பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸ்ரீ சாய்பாபா வந்து தனக்குன்னு ஒரு மடத்தையோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூட்டையோ அவர் வந்து ஸ்தாபனம் பண்ணலை. அதனால அவரோட ஆசனத்துக்கு அவர் யாரையுமே வந்து உட்காரவும் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா வந்து நம்மளோடையே தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அது இல்லாமல் அவரோட கருணைக்கு வந்து எவ்வளவு எடுத்துக்காட்டுகள். அதாவது என்னோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்களே போரும் பாபாவோட கருணையை விளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இவங்களோட மற்ற எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓ